விழைந்ததும் விளைந்ததும் தலைவர் அவர்கள் அதை விளக்கிவிட்டார்கள். ஒன்று நினைக்கிறோம், இன்னொன்று நடக்குது. நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதும் இல்லைன்ற பாட்டை நினைச்சு கொண்டு உள்ள போங்க. கைகேயி அவ என்ன விளைந்தாள், என்ன விளைந்தது? இதில் என்ன பெரிய செய்தி இருக்கு? அவ ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளணும்னு விளைந்தாள். கடைசியில் பரதனும் சரியா நாடாளல, ராமன் தான் காட்டுக்கு போனான். இதானே நடந்ததுன்றது கதை மட்டும் தெரிந்தவர்கள் இயல்பாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் தலைவர் அவர்கள் சொன்னதை போல கம்பன் எப்படி அதை விரித்து சொல்லுகிறான்னு பார்த்தால்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அரிதாக இருக்கின்றன. நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்களா? இறைவா, என் எதிரிகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன், என் நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று. நான் தப்பா சொல்ல, சரியா சொல்றேன். இன்னொரு தடவை சொல்றேன். என் எதிரிகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன், என் நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று. ஏன் தெரியுமா? நண்பர்கள்ன்றவங்க நீங்க நம்பிடுறீங்க, மனசுக்குள்ள என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். சென்னையில் வாணியம்பாடின்னு ஒரு இடம் உண்டு. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம்னு ஒரு அமைப்பு ரொம்ப சிறப்பாக செயல்படும். அதில் ஒரு முறை மதங்கள் வளர்த்த தமிழ் அப்படின்னு, கிறித்தவம் வளர்த்த தமிழ், இஸ்லாம் வளர்த்த தமிழ், சைவம் வைணவம்னு பேசுனதில் ஒரு கிறித்தவ பாதிரியார் பேச வந்தார். அவர் ஏறத்தாழ இதை தொட்டு காட்டினார். எப்படிப்பட்ட நண்பர்கள் உனக்கு வாக்கிறாங்கன்றதை வச்சு உன்னோட வாழ்க்கையே மாறிவிடும்னு சொல்ல வருகிறார். ஏதோ ஒரு இலக்கிய கிறித்தவ இலக்கியத்திலே இருந்து எடுத்து. அப்போ அவர் என்ன சொன்னார்? சிலர் தான் பிடிச்சது தான் சரி, தான் சொல்றது தான் சரி, இந்த பிடிச்ச மகளுக்கு மூலுக்காருவாங்களே, அதை சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். இப்போலாம் சில பேர் போராட்டம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டவர் மேலே ஏறிடுவாங்க, செல்ஃபோன் டவர் மேலே, இல்லை உயரமான இடத்துல ஏறி நின்று நான் குதிச்சிருவேன், ஏன் காரியம் நிறைவேறணும் இப்படின்னு. அப்படி ஒருத்தன் உயரத்தில் ஏறி நிற்கிறான். இறங்கி வா இறங்கி வான்னு யார் கூப்பிட்டாலும் இறங்கி வர மாட்டான். அந்த ஊரில் ஒரு சர்ச் இருந்தது, அதில் ஒரு ஃபாதர் இருந்தார். பாதிரியார் ரொம்ப மரியாதைக்கு உகந்த பாதிரியார், ரொம்ப மென்மையானவர். அவர் சொன்னால் இவன் கேட்பான் அப்படின்னு அவரை கூட்டிகிட்டு வந்து, அவர் யார் சொல்லியும் கேட்கலையே, நம்ம சொல்லி மட்டும் என்ன கேட்க போகிறான் அப்படின்னு அவனை பார்த்துட்டு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிறித்தவர்கள் எதுனாலும் ஒரு கிராஸ் போடுவாங்க. இப்போ ஒரு கிறித்தவர்கள் காலில் நீங்கள் விழுறீங்கன்னு வச்சுங்களேன், நெற்றியில் அப்படி ஒரு கிராஸ் போடுவாங்க. எதுனாலும் அவங்க கிராஸ் போட்டுக்கொள்வாங்க. இவர் என்ன சொன்னார், நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு சிலுவை போட்டுருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் பெரிய சிலுவையாகவே போட்டார். கையை அப்படி மேலே தூக்கி அப்படி கீழே இறக்கிட்டு அப்படி ஒரு அவன் கடகடன்னு இறங்கி வந்துட்டான். என்னடா உடனே இறங்கினா ஒன்றுமே சொல்லலைன்னா, பெரிய மனுஷன்னு சொன்னீங்க, அவர் என்ன சொல்கிறாரு, மரியாதையாக இறங்கு, இல்லை ஒரே வெட்டு 2 துண்டுன்றார். இப்படிப்பட்ட பார்வையை பார்த்து கொண்டு இதுதான் சரின்னு உங்ககிட்ட திணிக்கக்கூடியவனே உங்களுக்கு நண்பனாக இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகும்? அதனால்தான் சொன்னாங்க, என் நண்பனிடமிருந்து என்னை காப்பாற்று. ஏன்? நமக்கு எதிரான வன்மம் நாம் யாரை நண்பன்னு நினைச்சிருக்கிறோமோ அவங்களுக்குள்ளேயே ஒதுங்கிருக்கலாம். நமக்கு எதிரான வன்மம் இருக்கணும் என்று இல்ல, அவனுக்கு ஒரு வன்மம் இருந்து அதை தீர்த்து கொள்ளக்கூடிய பகடைக்காயாக நம்மை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால்தான் நண்பரிடம் எதிரியாக இருன்னு சொன்னாங்க. கூனி அதைத்தான் செய்தாள். கூனி வருகிறாள். அவள் அறிமுகத்தையே கம்பன் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இன்னல் செய்து ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடு மன கூனி தோன்றினாள். ராவணன் காப்பியத்துக்குள்ள வந்தானா? வரல. ராவணன் அறிமுகமே கிடையாது. ஆனால் ராவணன் கொடுமையானவன் கதை கேட்ட எல்லாருக்குமே தெரியும். கூனியை அறிமுகப்படுத்துகிற போது அப்படி அறிமுகம் சொல்லி தொடங்குகிறான் கம்பன். எப்படி வராளாம்?
வெகுளியில் மடித்த வாயினள். கோபம் பொங்குது. கோபம் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டு, சினத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருகிறான். அதை மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் வள்ளுவன் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. யார் மேல் நீ கோபப்படுகிறாய், அவர்களுக்கு இழப்பு இல்லை, இழப்பு உனக்கு. அவளுக்கு அதான் நடந்தது. வெகுளியில் மடித்த வாயினள். கம்பன் அந்த காட்சியை ரொம்ப அழகா வைக்கிறான். நீங்க அப்படியே ஒரு திரைக்காட்சி மாதிரி மனசுக்குள்ள கற்பனை பண்ணுங்க. நான் சொல்ல ஒரு அரண்மனையிலே அரசி படுத்திருக்கக்கூடிய அறை, அதிலே கைகேயி படுத்திருக்கிறாள். அதை அப்படியே மேல இருந்து ஃபோக்கஸ் பண்ணி முகத்துக்கிட்ட கொண்டு போறது போல கம்பன் கொண்டு போய் சொல்றான், கடைக்கண் அழி பொழிய படுத்திருந்தாள், தூங்கிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் கடைக்கண் வழியாக அருள் பொழிந்து கொண்டிருக்கிறது அவளுக்கு. நம்மெல்லாம் சில பேர் தூங்குறானா ஏதாவது ஆயிடுச்சான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கைகேயிக்கு தூங்கும் போது அருள். இவ என்ன பண்ணாளா, இவ உள்ள நுழையிறா. அப்படியே காட்சியாவே கற்பனை பண்ணுங்க, ரொம்ப அழகா இருக்கும் கம்பன் சொல்றது. அவ உள்ள நுழைஞ்சு அவ தூங்கி கொண்டிருக்கிறாள். வந்து அவளை தீண்டினாள்னு எழுதினா கம்பன். கைகளின் தீண்டினாள் காலக்கோள் அனாள். எது தீண்டும்? அப்ப இவ அதைத்தான் செய்கிறாள். இவ இவ எந்திரிக்கிறா பாருங்க. இவ எந்திரிக்கல, தீட்டு ஒரு அடி போட்ட மாதிரி அவளை போட்டு, நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நீ தூங்குற அப்படின்னு தோழிய ஒரு தட்டு தட்டுற. நாட்டில் என்ன நடக்குது? ராமன் அரசனாக போகிறான். யானை மேல் முரசரை வைத்து அறிவிக்கிறார்கள். மக்கள் மங்கள சூழலிலே வாழத் தொடங்குகிறார்கள். ஒரே மங்கள சூழல் இவளால் தாங்க முடியவில்லை. நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா? இடர் வந்து உற்றது உனக்கு, உனக்கு இடர் வந்தது. கைகேயி பதில் என்ன தெரியுமா? ராமனை பயந்த எனக்கு இடர் உண்டான்னு கேட்டான். எனக்கு இடரா? நான் ராமனை பெற்றவள். கதப்படி இவ பெற்றவள் இல்லை. ஆனால் ராமனை தான் பெற்றதாகத்தான் சொல்லுவார். ராமனை பயந்த எனக்கு இடர் உண்டோ? இப்போ கூனி அடுத்த அடி அடிக்கணும். கூனி என்ன சொன்னாள்? வாழ்ந்தனள் கோசலை, கோசலை வாழப்போகிறாள். இவ அப்பவும் சொன்னா, மன்னர் மன்னனேல் தயரதன் கணவன் யார்? மன்னர் மன்னவன். மைந்தனேல் பன்னாரும் பெரும்புகழ் பரதன். இதை விட அவளுக்கு என்ன வாழ்வு வந்துரு போது? பரதனை தன் மகனாக நினைக்கல, கோசலையினுடைய மகன். இதை விட என்ன பெரிய வாழ்வு வந்துவிடும்? இப்போதான் இதுவரையில் ராமன் மேல் கோபம் இருக்கிறது, ராமன் மேல் வன்மம் இருக்கிறது கூனி மனசுக்குள்ளன்னு கைகேயிக்கே தெரியாது. நீங்க அப்ப எப்படிப்பட்ட நட்பு பாருங்க. மனசுக்குள்ள இருக்க வன்மம் எப்போ உடன் இருக்கிறவள் ஒரு முறை கூட தன்னுடைய கோபத்தை, என்ன கோபம் அதையும் கம்மன் எழுதுறான். சின்ன வயசுல கூனி கூன் போக உண்டை வில் உமிழ்ந்ததை உண்ணுவாள். முதுகுல ஒரு அம்பால ஒரு மண் உண்டை எடுத்து அடிச்சிட்டான்ல. நீங்க இன்னொரு கோணம் இருக்கு, அதையும் பார்த்து கொள்ளுங்கள். என்னன்னா ஒன்று இருக்கு, இப்போ பிசிக்கலி சேலஞ்சுன்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க, மாற்றுத்திறனாளிகள்னு சொல்றாங்க. கூனி ஒரு மாற்றுத்திறனாளி. குறியது ஆம் மேனி கூனின்னு கம்பனே எழுதுகிறான். அந்த மாற்றுத்திறனாளியினுடைய குறையை சுட்டி காட்டுவது போல் பேசினாலோ நடந்து கொண்டாலோ மாற்றுத்திறனாளிகளுக்கு துன்பமாகத்தான் இருக்கும். அது செய்யக்கூடாத ஒன்று. ராமன் விளையாட்டாக செய்தாலும் கூட அந்த குறை உனக்கு இருக்கிறது காமிச்சிட்டான் பாருங்க. அந்த நேரத்தில் விழுந்த வன்மம் உள்ளுக்குள்ள வளர்ந்து 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 கூனிக்கு பெரிய மரமாக நிற்கிறது. ஆனால் கைகேயிக்கு தெரியாமல் பார்த்து கொண்டாள். இப்பதான் சொல்ற, யார் ராஜாவை போறா தெரியுமா? ஆடவர் நகையுற ஆண்மை
ஆண்மை மாசுர தாடகை என்னும் தையலாள் பட. இங்க பார், ஆண்மைன்றதுக்கே ஒரு அசிங்கத்தை கொடுத்தான். யாரு? ராமன். வீரர்கள் சிரிக்கிற மாதிரி செயலை செய்தவன் தாடகை என்கிற பெண்ணை கொன்றான். அவன் அரசனாக போகிறான். இதுல என்ன அழகுன்னா, இவ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட ராமனை பற்றி இவ்வளவு கோமா சொல்றாளே, இவ அவ்வளவு வெறுப்புல இருக்கிறாளான்னு கைகேயி உணரல. ராமன் அரசனாக போகிறான்னு உடனே ஒரே மகிழ்ச்சி. என்ன செய்தாளா? கம்பன் எழுதுகிறான், ஆய பேர் அன்பு எனும் அளக்கர் ஆர்த்தி எழ. கைகேயி மனசுல அன்பு கடல் மாதிரி பொங்கிச்சான். எதுக்கு? ராமன் அரசனாக போகிறான். ஆய பேர் அன்பு எனும் அளக்கர் ஆர்த்தி எழ தேய்வு இலா முக மதி விளங்கி தேசுர. முகமே பிரகாசமாயிடுச்சு கைகை. ராமன் ராஜாவை போறானா? தூயவள். கைகேயிக்கு கம்பன் கொடுக்கிற சொல் பாருங்க, தூயவள் உவகை போய் மிக சுடற்கு எல்லாம் நாயகம் அணையது ஒரு மாலை நல்கினாள். அந்த காலத்துல அரசர்கள் அரசிக்கு என்னன்னா, ஒரு நல்ல செய்தி சொன்னா உடனே ஒரு பரிசளிப்பாங்க, கெட்ட செய்தி கொண்டா கொன்னுடுவாங்க. இல்ல, அது உண்மைதான். இந்திரஜித் செத்துட்டான்னு ராவணன் கிட்ட போய் சொன்ன தூதனை வெட்டி கொண்டுட்டானா இல்லையா? உடனே ஒரு மாலையை கட்டி கொடுக்கிறா. என்ன இதை விட அந்த மகிழ்ச்சி? என்னுடைய விருப்பம் ராமன் ராஜாகணும், ராமன் ஆட்சிக்கு வரணும், அதுதான் என் விருப்பம், அதுதான் என் ஆசை. இப்ப அவன் ஆட்சிக்கு வருகிறான்னா என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லைன்னு சொல்வதற்காக மாலையை, முத்து மாலையை கட்டி கொடுத்தா. அவ கையில கொடுக்கிறா பாருங்க. கம்பன் அடுத்து எழுதுற, அதனாலதான் அப்படியே காட்சி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க நினைச்சேன் சொன்ன உங்ககிட்ட. அந்த மாலை அப்படி வாங்கி ஓங்கி அடிச்சாலாம் தரையில. அந்த மாலை விழுந்த இடத்துல குழி ஆயிடுச்சு. குழித்தனல் நிலத்தை கம்பன் எழுதுகிறான். அவ்வளவு கோபமா அடிச்சிட்டு, பைத்தியக்காரி மாதிரி இருக்காது. அரசனாக யாராக வேண்டும்? பரதனாக வேண்டும். ஆரம்பித்தவள் கூனி. இவ பரதன் ராஜா ஆகணும்னு உடனே கைகேயி வந்த கோபம் பாருங்க. அவ என்ன சொன்னால், எனக்கு நல்லையும் அல்லை நீ, என் மகன் பரதன் தனக்கும் நல்லை அல்லை நீ, தர்மமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை நீ. அடுத்தவங்க காதுல விழுற மாதிரி சொல்லாத. இத நீ பரதனுக்கு நல்லது பண்றதா நினைக்கிறியா? இல்ல. எனக்கு நல்லது பண்றதா நினைக்கிறியா? இல்ல. உனக்கு நீ நல்லது பண்ணல. மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய். அறிவில்ல உனக்கு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னா, மரியாதையா போயிடுங்க, உன் நாக்க அறுத்துருவேன். யாரு? கைகேயி கூனியை. போது என் எதிர் நின்று நின் புன் பொறி நாவை சேதியாது இது பொருத்தனன். நிக்காத. புண்ணாக்கு வாயாது. நம்ம சில பேர் திட்டுவான், சாக்கடை வாயாது, இப்படி பேசுற. அதைத்தான் சொல்லுகிறா. புண்ணா போது என் எதிர் நின்று நின் புன் பொறி நாவை சேதியாது இது பொருத்தனன். கோவத்தை அடக்கிட்டு உட்கார்ந்துருக்க. போயிடு. அறிவு இலி அடங்குதி. அறிவு கெட்டவள் கண்ணாவினான் திட்டினான். இவ பேசாம இருந்தவ கூனி என்ன ஆயுதத்தை அடிச்சா சரியா இருக்குமோ அந்த ஆயுதத்தை வச்சு அடிச்சா. பெருமக்களே, தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அம்மா வீடுன்னா வரக்கூடிய பாசம் இருக்கு பாருங்க, அது தனிதான். அது எத்தனை வயசாகட்டும், அம்மா வீட்டுக்கு போறேன்னா சண்டை போட்டாலும் அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க, சந்தோஷமா இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு தான் போவாங்க. இளமை கால நினைவுகள் நிறைந்த இடம் தாய் வீடு. நீங்க கல்யாணம் பண்ணி வந்த பிறகு சந்தோஷமா இருக்கீங்க, பிள்ளை பெருங்க, அதெல்லாம் விஷயம். அம்மா வீடுன்னா பெண்களுக்கு ஏன் அவ்வளவு? அதை எடுத்து அடிச்சாங்க. ஏன் தெரியுமா கோசலை வாழ்ந்தாள்னு சொல்றேன், மறந்துடாத கைகை.
சீதையோட அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் ஆகாது. ராமன் ராஜா ஆனான்னா சீதையோட அப்பா கை ஓங்கிரும். உங்க அப்பா என்ன கதியாவார்? யோசித்து பார்த்தியா? ராமன் ராஜா ஆனான்னா கோசலை கையில தான் அதிகாரம் இருக்கும். உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வேணும்னா நீ கோசலை கிட்ட போய் நிற்பியா? இது என் 1000 இருக்கட்டும். இந்த தமிழில் சக்களத்தின்னு ஒரு வார்த்தை, சகக்கிழத்தியது. யார் நல்லா இருந்தாலும் சகக்கிழத்தி நல்லா இருந்தால் பிடிக்காது. அவ தூக்கி போட்டா பாருங்க, அவ மனசு மாறுகிறது. இதை வைத்துத்தான் மாற்றினான், வேற எதுவுமே இல்லை. இப்ப ராமன் கிடையாது சீன்ல, பரதன் கிடையாது. உங்க அம்மா அப்பா நல்லா இருக்கணுமா இல்லையா? இல்ல உன்னை பெத்ததுக்கு அவங்க கஷ்டப்படணுமா? இத சொல். உன்னை பொண்ணா பெத்ததுக்கு அவங்க கஷ்டப்படணுமா? உனக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு பரதன் கஷ்டப்படணுமா? அப்படின்ன உடனே என்ன ஆயிடுச்சா? கம்பன் எழுதுகிறான், தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்தது. அவளுக்கு தீய மந்திரை, இவளுக்கு தூய சிந்தை. இதான் கம்பன் சொல்ற வார்த்தை. இப்ப மனம் மாறிடுச்சு. அடுத்து ராமன் காட்டுக்கு தான் போறான். இதை கம்பனாலேயே ஒத்துக்க முடியல போல இருக்கு. ஏன்னா அவ மாறிட்டா கைகேயி. ஏன் அவ விளைந்தது என்ன? ராமன் அரசனாக வேண்டும் என்பதுதான் அவளது விளைவு. அது கெட்டு போச்சு. இவ கெடுத்துட்டா. மனசுக்குள்ளேயே வன்மம் வச்சு கூட இருந்த நண்பன் தோழியை பயன்படுத்தி அடிச்சிட்டா. ஆனா சூழ்ச்சியின் இமையோர் மாயையும் அவர் பெற்ற நல்வரம் உண்மையாலும் ஆய அந்தணர் இயற்றிய அருந்தவத்தாலும் அரக்கர் பாவமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க நல்லருள் துறந்தனள் தூமொழி மடமா. இது வேற ஒன்றும் இல்லை. தேவர்கள் தவம் பண்ணியிருக்காங்க, அந்தணர்கள் தவம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ நடந்ததுனால வேற வழி இல்லை. அவ மனசு மாறிடுச்சு. இப்படி கம்பன் எழுதுகிறார். அது மட்டுமல்ல, அவ இரக்கம் இல்லாம தான் நடந்துக்கிட்டா. அவ இரக்கம் இல்லாம போனதுனால தானே ராமன் புகழ் இன்னைக்கு உலகெல்லாம் தெரியுது. இதையும் கம்பன் எழுதுகிறார். இரக்கமின்மை அன்றோ இவ்வுலகங்கள் ராமன் பறக்கும் தொல் புகழ் அமுதினை பருகுகின்றது. இப்ப என்ன கேள்வி வருகிறதுன்னா, இவ மனசு இப்படி மாறுகிறது. எப்படி மாறுது? நீங்க பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாறுன்ற ஒரு இடத்துல வேதாந்தி மகரிஷி இருந்தாங்க. நிறைய கருத்து சொல்லுவாங்க. 2 வரியில வாழ்க்கையை சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா? அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல்னர். அசையாமல் கெட்டது உடல்னா உடம்பு அசைக்கணும். நம்மளே சில பேர் அந்த உடம்பு அசைய. சில பேர் நடப்பான் பாருங்களா, எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நடக்கும்போது கூட அசைய அந்த உடம்ப. ஒரு பேனா எடுத்து கொடுன்னா சில பேர் போய் எடுத்து கொடுப்பான், சில பேர் அதோ அங்கே இருக்குன்னுவான், சில பேர் அதோ அங்கே தான் இருக்கு. அதாவது கையை கூட தூக்காம உடம்பு அசைக்கணுமா இல்லையா? நடப்பயிற்சி பண்ணுறதோ யோகா பண்ணுறதோ, அது இல்லைன்னா உடம்பு என்ன ஆகும்? கெட்டு போயிடுமா இல்லையா? அப்ப அசையாமல் கெட்டது உடல். அசையாமல் இருக்க வேண்டியது என்ன? பாரதி என்ன எழுதுகிறான்? மனதில் உறுதி வேண்டும். அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டிய மனம் அசைந்தால் கெட்டு விடுவாய். அதனால்தான் சொன்னார், அசைந்து கெட்டது மனம், அசையாமல் கெட்டது உடல். இவள் மனம் அசைஞ்சிருச்சு. விளைவு என்னடா ஆச்சுன்னா, அவன் ஒன்றும் என்ன பண்றதே தெரியல. நான் என்ன பண்ணட்டான்னு சொல்லுன்னு கூனிக்கிட்டே கேட்டான். நான் என்ன பண்ணட்டும்? 2 வரம் வாங்கின நினைவு கூட கைகைக்கு கிடையாது. கூனிதான் சொன்னாள். உனக்கு ஞாபகம் இருக்கா? 2 வரம் இருக்கு, அதை இப்ப அடி. ஒண்ணுல அவன் காட்டுக்கு போனோம், ஒண்ணுல இவன் ராஜா ஆகணும். அதோடு இந்த விஷம் தலைக்கு ஏறியதை போல இவளுக்கு ஏறிவிட்டது. ஆனா என்னன்னா, இந்த கூனி இருக்கா பாருங்களேன். அப்புறம் பரதன்லாம் ராமனை கூட்டிட்டு வரலான்னு போன இடத்துக்கு கூட்டத்தோட போறா கூனி. அவளை பார்த்துட்டு வாழை எடுத்துக்கொண்டு வெட்ட போனான் சத்ருகணன். பரதன் போய் இதை எடுத்தான். கூனியை வெட்டாதே, அண்ணனுக்கு அது பிடிக்காது, ராமன் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதோடு கூனி காப்பியத்திலே கிடையாதுங்க. எந்த இடத்துலையும் கம்பன் சொல்ல கூனி கிடையாது. ஏன்னா
அவ என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணிட்டா, அவ்வளவுதான். சரி, கைகேயி என்ன ஆனாள்னா, கைகேயி பெரிய இழப்பை கைகேயி தான் சந்தித்தாள். இந்த விஷம் தலைக்கு ஏறின வேகத்துல தயரதன் கிட்ட என்னெல்லாம் பேசினா தெரியுமா? எனக்கு வரம் வேண்டும், 2 வரத்துல இது நடக்கணும், ஒன்னாவது வச்சுக்கோ, ஒன்னும் ஒத்துக்க முடியாது, இல்லைன்னா என்ன பண்ணுவேன் தெரியுமா? யார்? கைகேயி தயரதன் கிட்ட. நீங்க சில வீடுகளில் கேள்விப்பட்டிருக்கலாம், பெண்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா நான் செத்து போயிடுவேன், தூக்குல தூங்கிடுவேன், மண்ணனை ஊற்றி கொளுத்திடுவேன், சும்மா சாக மாட்டேன், என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவேன். இதை தாங்க சொன்னா கைகேயி. வசைத்திறன் நின் வயின் வைத்து மாழ்வன், சாவு சும்மா சாக மாட்டேன், நான் செத்து போறேன், என் சாவுக்கு தசரதான் காரணம்னு எழுதி வச்சுட்டு சாவேன்னா. அவ்வளவு கடைசியில் அவள் சந்திச்சது என்னங்க? அவள் என் தாரம் அல்லள், என் மனைவி அல்லள், பரதன் எனக்கு மகனும் அல்லன். அவ இது எதிர்பார்க்கலதான். ஆனா ஒண்ணு வச்சுக்கோங்க, நீங்க கூட கேட்கறாங்க, தப்புலாம் பண்ணது கூனின்னா கூட அப்ப ஏன் இவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை வந்தது? தமிழ்ல தனிப்பாடல்கள்னு சிலது உண்டு, ஏதோ புலவர்கள் எழுதுவாங்க. அவரு சொன்னாரு, ஒரு கவிதை இப்படி தொடங்கும், துஞ்சுவரை மூட்டை துளைக்க சுகம் கொடுக்கும் பஞ்சனையை மோதுவதேன் பாவலவான்னு பாட்டு. என்னன்னு சொல்றேன். இப்ப வீட்டில் இந்த மூட்டைப்பூச்சின்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு அது கடி வாங்கின அனுபவம் இருக்கா? தூங்க விடாது, அது தரைப்படை, கொசு பறக்கும்படை. மூட்டைப்பூச்சி உங்கள் தலையணையில் பெட்டில் புகுந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்க முடியாது. உடனே பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா கிட்ட இதுங்க மூட்டைப்பூச்சி தொல்லை தாங்கலம்மா அப்படின்ன உடனே அம்மா என்ன பண்ணுவா, பையன் புள்ள ஸ்கூலுக்கு போன உடனே தலையணையும் பெட்டத்துக்கு வெயிலில் போடுவோம். வெயிலில் போட்டு பாயாக இருந்தால் சுடு தண்ணி அதில் எடுத்து ஊற்றுவான். அந்த தலையணையை திரட்டி போட்டு கம்பு வச்சு அதையே ஒரு அடி பிரட்டி போட்டு அடிப்பாங்க. இப்போ ஒரு புலவன் அந்த பக்கமாக போகிறான். புலவன்னாலே வாய் சும்மா இருக்காதுன்னு அர்த்தம். அவன் என்ன யாரும் கோச்சிக்காதுங்கப்பா, அவன் அந்த அம்மா கிட்ட கேட்டான், ஏம்மா நீ பண்ணுறது நியாயமான் என்னன்னு சந்தம்மா, நீ ஏன் போட்டு அடிக்கிற? மூட்டை உச்சி கடி. என் கேள்வி என்ன, உன் புள்ள பொண்ணு தூங்கிறதுக்கு சுகம் கொடுத்தது தானே அந்த பஞ்சனை, தலையணை பெட்டு, உன் பிள்ளைக்கு சுகம் கொடுத்தது, கடிச்சது என்ன? மூட்டை பூச்சி. நீ மூட்டை பூச்சியை பிடிச்சி நசுக்கு, ஆனா உன் பிள்ளைக்கு சுகம் கொடுத்த பஞ்சனையை போட்டு அடிக்கிறிய, நியாயமான்னு கேட்டான் புலவன். அந்த அம்மாவை சொன்ன பதில் சூப்பருங்க. அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்க கேட்கறது உண்மை, ஆனா இந்த தலையணை பெட்டுலாம் ஒரு தப்பு பண்ணிச்சு, கெடுக்கிறதையே தொழிலா இருக்கக்கூடிய மூட்டை பூச்சிக்கு நட்பா இருக்குது. நீ நல்லது பண்ணாலும் தொல்லை பண்றவன் உனக்கு நண்பனா இருந்தா அடி உனக்கும் உழும். அதுதான் இந்த பாட்டு பாருங்க. துஞ்சுவரை மூட்டை துளைக்க சுகம் கொடுக்கும் பஞ்சனையை மோதுவதேன் பாவலவா பாட்டுல. இப்ப என்ன, இப்ப கூனிதான் தப்பு பண்ணா, மனசுக்குள்ள வன்மம் வச்சு பண்ணா, ஆனா பாதிப்பு கைகேயிக்கு அவள் விழுந்தாள். அதோடு என்னன்னா, தானகத்துக்கு ராமனை கூப்பிடுறதுக்காக போன 3 பேரோடு சேர்ந்து கைகேயும் போகிறாள். ஒருத்தரும் கைகேயிடம் நீ ஒன்னால் தானே இப்படி ஆச்சின்னு பேசல. யாரு? கோசலை பேசல, பரதன் தான் திட்டினான். அவன் ஒருத்தன் தான் அம்மாவை திட்டின திட்டு சாதாரண திட்டு இல்லை. இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய முயற்சி முழுக்க வீணாகிவிட்டதுன்னு கைகேயி உணர்ந்த இடமும் பரதன் திட்டிய போதுதான். அதுவரையில அவளுக்கு தெரியல. அப்ப கூட பரதன் வர்றான் ஊர்ல இருந்து, வந்த உடனே எங்க அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா தான் முதல் கேட்ட கேள்வி கைகேயி. நல்லா இருக்காங்க. அப்பா எங்க? அப்பா போயிட்டாரா இங்க மேல? ஏன்? நான் ஒன்றும் பண்ணலப்பா, ராமனை காட்டுக்கு அமிச்சிட்டு ஒன்ன ராஜா ஆக்கணும்னா இது பொறுக்கலாமையால் தன் உயிர் நீக்கினான். இது பெரிய விஷயமா? அதுக்காக செத்து போயிட்டான். இப்படிதான் பேசுகிறாள். அப்ப நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, ரொம்ப ஆசையா மைனா வளர்த்தான் அவன் பையன். டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே என் மைனா எங்கம்மா, என் மைனா எங்கம்மா. ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கப்போ மைனா சேர்த்து போச்சு.
பையன்கிட்ட என்ன சொல்றதுன்னு இந்த அம்மா பயந்துட்டு இருக்கு. பையன் வந்து மைனா எங்க, செத்து போச்சுன்னு அம்மா. சரின்னு விளையாட போயிட்டான். ஒரே ஆச்சரியம், என்னது பேசாம போயிட்டான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டு ஏன் மைனா எங்கன்னா, டேய் நீ வந்தப்பவே சொன்ன மைனா செத்து போச்சுன்னு. மைனா செத்து போச்சுன்னு நான் சொன்னேன், என் காதுல நைனா செத்து போச்சுன்னு விழுந்தது. அப்படி சாதாரணமா சொல்றா. இவன் அப்ப திட்டான் பாருங்க, சாதாரணமான திட்டு அல்ல. தாயா நீ பேய், உன் மடியில் நான் தவழ்ந்தேனே, உன்னிடம் பால் குடித்தேனே, உன்னோட பிள்ளையா நான் ஏன் வயிற்றுல பிறந்தேன், ஏன் உயிரோடு இருக்க, செத்து போனி. இப்படி எல்லாம் பேசின உடனே தான் அப்படி. எப்படி காட்டு கூப்பிட போகும்போது குகன் பார்த்து கேட்கிறான், இது யார் இது யார் இது யாருன்னும் போது கைகேயை பார்த்து கேட்கும்போது பரதன் வாயில அம்மாவை பத்தி நல்ல வார்த்தை வரவே கிடையாது. படரெல்லாம் படைத்தாளை, பழி வளர்க்கும் செவிலியை, யாரு கைகை, பழி வளர்க்கிறாள். செவிலி தாய் மாதிரி நின்று பழிய வளர்க்கிறாள். குடலிலே நெடுங்காலம் கிடந்தோர்க்கும் உயிர்ப்பாரம் குறைந்து தேய, உடறியலாம் உயிரியலா எனத் தோன்றும் உலகத்தே ஒருத்தி அன்றே இடரிலா முகத்தாளை அறிந்திலையேல் இன்னென்றால் என்னையின். இடரிலா முகம், அந்த மூஞ்சப்பார். நம்ம சொல்வோம் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படிடா மூஞ்ச இப்படி வச்சிருக்கேன்னு கேட்போம் பாருங்க. இடரிலா முகம்னா எங்க ஐயா ஆசாஞையா சொல்லுவாருங்கய்யா, ஸ்திதப்பிரஞ்சன்னு ஒரு வார்த்தை உண்டாம். கைகை அந்த நிலையை அடைந்தாள். பகவத்கீதை பேசுகிறது சிதப்பிரஞ்சன்ற வார்த்தை. என்னன்னா, எந்த மகிழ்ச்சியாலும் அசையாமல், எவ்வளவு துன்பம் வந்தாலும் கலங்காமல், மாறாத அறிவோடு இருக்கக்கூடிய நிலை எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் ஸ்திதப்பிரஞ்சன். கைகேயி பரதன் அந்த திட்டினதோட அப்படியே போயிட்டான். ஒரு உனக்காகத்தானப்பா செய்தன்னு கூட சொல்லல, தன் தவறை உணர்ந்தவள் போல இடரிலா முகத்தாளாக நிற்கிறாள். இப்ப கைகேயி எந்த தப்பும் செய்யவில்லை, கூனிதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னுட்டு ராமனுக்கு தெரிகிறது. அது எங்க தெரிகிறது? வாலிய கொன்னாச்சு, சுக்ரீவனை ராஜாக்கியாச்சு. இப்போ அரசியல் தந்திரம், அதாவது ராஜதந்திரம் சொல்லுவாங்களே, எப்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு அறிவுரை சொல்றதுல ராமன் பல அறிவுரை சொல்றதுல சுக்ரீவன் கிட்ட ஒண்ணு சொல்றான். என்ன சொல்றான் சுக்ரீவா? சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல். நம்மளை விட சின்னவங்க, நம்மளை சார்ந்து இருக்கிறாங்க, நம்ம விட பதவியில குறைவு, பணத்துல குறைவு, புகழ்ல குறைவுலாம் நினைச்சு அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி எதுவும் செய்யாத. சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல் மற்ற இந்நெறி இகழ்ந்து யான் ஓர் தீமை இழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குறியது ஆம் மேனியாய கூனியால் கோத்தோளாய் வெறியன எய்தி நொய்தின் வெந்துயர் கடலிடை விழுந்தேன். சின்னவன் நினைச்சு விளையாட்டதான் ஒண்ணு செய்தேன், ஆனா கூனியால் இன்று இந்த நிலைக்கு நான் ஆளாகி இருக்கிறேன். துயர் கடல் விழுந்ததற்கு காரணம் கூனி. அதனால நீ என்ன பண்ண, ஒரு ராஜாவா உன்னை விட இழைந்தவர்களை, சின்னவர்களை நீ எதுவும் தவறாக பேசிவிட. அப்போ கூனிதான் காரணம்ன்றதான் எல்லாம் தெளிவாக இருக்கிறார். கடைசியில தயரதன் வர்றான், அந்த அக்னி பிரவேசம் எல்லாம் முடிஞ்ச உடனே தயரதன் வர்றான், அணைச்சிக்கிறான். கடைசியில் என்ன சொல்றான்? சரி ராமா, உனக்கு நான் ஒரு 2 வரம் தருகிறேன் கேள்னா. டேய், ஏற்கனவே 2 வரம் கொடுத்து தானே இந்த கதி ஆச்சு. தேவர்கள்லாம் பயந்துட்டாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. நீங்க இந்த பழங்கால சினிமாலாம் பார்த்துருக்கீங்களா? பெரியவங்களுக்கு தெரியும். தியாகராய பகவதர், கிட்டப்பா பாட்டெலாம் ஒரு படத்தில் 45-50 பாட்டு இருக்கும். ஆமாங்க. காலையில் உணவு உண்டீர்களா, அதுக்கு ஒரு பாட்டு போடுவார். இப்போ எங்கே வெளியே போறீங்கன்னா பாட்டு பாடுவார். பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிற கதாநாயகன் செத்துட்டார். அப்பா இனிமேல் பாட்டு இல்லைன்னா ஆவியா வந்து 5 பாட்டு பாடுவார். அந்த மாதிரி நீ அதனால தானே அழிஞ்ச. 2 வரம்
வேண்டான்றா ராமன். இல்ல இல்ல 2 வரம். பெருமக்களே, கம்பன் சொல்ற செய்தின்னு சொன்ன என்ன தெரியுமா? ஒரே செய்தி நல்லவன் கையில் கிடைத்தால் என்ன ஆகும், அயோக்கியன் கையில் கிடைச்சா என்ன ஆகும்? 2 வரம் தான் கைகைக்கு. கைகை மறந்துட்டா, கூனி தீயவள் அந்த 2 வரத்தை வைத்து மிகப்பெரிய கடுமையை செய்தாள். ராமனுக்கு 2 வரம் கிடைக்கிறது. ராமன் உயர்ந்தவன். அவன் என்ன சொன்னான்? அப்பா, தீயள் என்று நீ துறந்த என் தெய்வம் கைகேயி, மகன் பரதன், தாயும் தம்பியும் ஆம் வரம் தருக. கைகேய நான் இனிமேல் அம்மான்னு கூப்பிடணும்ப்பா, பரதனை தம்பின்னு கூப்பிடணும். நீ மனைவி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா நான் இப்போ எப்படி கூப்பிடுறது? மகன் இல்லைன்ட்டா நான் தம்பின்னு கூப்பிட முடியாது. எனக்கு அந்த வரம் கொடு. அதான் நான் சொன்னேன், நல்லவர்களிடம் கிடைத்த வரம் நன்மையை செய்யும், தீயவர்களிடம் கிடைத்த வரம் தீமையை செய்யும். அதை கம்பன் இந்த காட்சியிலே வைக்கிறான். இப்போ தயரதனை அவன் அப்போ கூட என்ன சொல்கிறான்? நான் தயரதனை சொல்கிறான், இல்லை இல்லை கைகேய வேண்டுமானால் நான் அதை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆனால் பரதனை முடியாது. ஆனால் இவன் ஒப்புக்கொள்ளலை. கடைசியில் அவன் சலம் தீர்ந்தான் என்று போகிறது. நமக்கு தெரியக்கூடிய செய்திகள் என்னென்ன தெரியுமா? இதில் ஒன்று, முதல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி நல்லவர் கையிலே கிடைத்தால் நலமே விளையும், அயோக்கியர்களிடம் கிடைத்தால் தீமையே விளையும். 2வது, நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள். மனதிற்குள்ளே வன்மம் வைத்துக்கொண்டு அந்த வன்மத்தை நமக்கு எதிராகவோ தன் வன்மத்தை தீர்த்து கொள்ள நம்மை பகடைக்காகவோ யார் பயன்படுத்தினாலும் எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து, யார் மேலும் வெறுப்பை வளர்க்காதீர்கள். ராமன் அரசனாக வேண்டும் என்று விழைந்தவள் தான் கைகை. ஆனால் தன்னுடைய விளைவு நடக்காமல் போவதற்கு அவளே காரணமாகிவிட்டாள், கூனியினுடைய கைப்பாவையாக. எனவே ராமன் அரசனாக வேண்டும் என்கிற விளைவு நடக்கவில்லை. பரதன் ஆள வேண்டும் என்றும் அவள் நினைக்கவில்லை, பரதனும் ஆளவில்லை. சரியான நட்பு அமைந்தால்தான் நாம் விழைந்தது நடக்கும், இல்லாவிட்டால் நடக்காது. இதைத்தான் இந்த பாத்திரம் மூலமாக கம்பன் நமக்கு சொல்லுகிறான் என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தன் பிள்ளை நாடாள வேண்டும், ராமன் காடக வேண்டும் என்று கைகேயி நினைத்தாள். கடைசியிலே அவள் பிள்ளையே தவ வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டி வந்தது. ராமன் தலைவனாக உலா வந்தான். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று ஒரு சினிமா பாடல் இருக்கிறது. அதுபோலத்தான் கைகேயினுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நடந்தன என்பதை அற்புதமாக தொகுத்து பல நல்ல செய்திகளையும் அதற்குள்ளே பொருத்தி காட்டிய ராமலிங்கம் அவர்களுக்கு சபை சார்பாக என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன்.